இடமலர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஃபைனல் ஒப்பீனியன் பால்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து இரண்டாம் கட்ட, அதாவது ஃபைனல் ஒப்பீனியன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்கே எடுக்கக்கூடிய சர்வேல வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன ஒரு நிலவரம் இருக்கு, ஏற்கனவே எடுத்த சர்வேல இருந்து என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த வேட்பாளர் அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு வித்தியாசமான தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே போட்டியிடுறவங்களோட அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானவங்க. குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுற தொகுதி அப்படிங்கிறதுனால அவர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவரோட ஜெயிப்பாரா இல்லை வந்து கொஞ்சம் கிட்ட வந்துருவாரா இல்லை டெபாசிட்டே இழந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட பார்வையும் அந்த தொகுதி மேலே இருக்குன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. ஸோ ராமநாதபுரம் தொகுதியோட பழைய ஸ்டாட்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னெல்லாம் மாறி இருக்கு, அதோட சாம்பிள்ஸ் பற்றி ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கேண்டிடேட் அங்கே பார்க்கப்படுவது வந்து திமுகவிலிருந்து நவாஸ்கனி போட்டிடுறாரு, ஜெயபெருமாள் அதிமுக கூட்டணியிலேருந்து போட்டிடுறாரு, பாஜக கூட்டணியாக சொல்லப்பட்டாலும் சுயேட்சையாக நிற்கக்கூடியவராக திரு பன்னீர்செல்வம் அவர் வந்து போட்டிடுறாரு. நாம் தமிழ் கட்சியிலேருந்து சந்திரபாபு ஜெயபால் அவங்க போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து கடந்த முறை நவாஸ்கனி அவர்கள் ஏழி சின்னத்தில் போட்டியிட்டு கூட்டணி கட்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க சாம்பிளிங் பார்த்தீங்கன்னாக்க 967 பேரிடம் சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து 914 பேர் வேலிடாக இருக்குது. அதில் இந்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 749 பேரும், கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 54 பேரும், இஸ்லாமியர்கள் 109 பேரும், மற்றவர்கள் 2, ஆண்கள் 455, பெண்கள் 451, மூன்றாம் பாலினத்தவர்கள் 8 பேரும், முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 19 வயதுக்குள்ளானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 199 பேரும், 20 30 வயது அது பார்த்திங்கன்னா 287 பேரும், 30 50 வயது அப்படின்றத பார்த்திங்கன்னா 339, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 89 பேரும், படித்தவர்கள் 657, ஓரளவுக்கு படித்தவர்கள் 257 பேரும் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து சாதி வாரியாக எடுத்தோம்னாக்கா முக்குளத்தூர் சமூகம் 274, தேவேந்திரர்கள் 155, யாதவர் 128, முத்திரையர் பார்த்திங்கன்னா 64, மீனவர் சமூகம் 55, பறையர் சமூகம் 46, மற்றவர்கள் 192. இதில் பார்த்திங்கன்னா திமுக ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 222, காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 59, அதிமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 191, பாஜக ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 159, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 123, நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 41, மற்றவர்கள் அல்லது கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 119. இதில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியுடைய செயல்பாடு, கடந்த 2.5 ஆண்டுகள் திமுக கூட்டணியுடைய செயல்பாடு அப்படின்றதில் 16% பேர் வந்து சூப்பர் என்றும், கிட்டத்தட்ட 18% பேர் வந்து ஓரளவுக்கு தேவலாம் என்றும், 26% பேர் மோசம் என்றும், 25% பேர் படுமோசம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 15% பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அதாவது 51% பேர் வந்து திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடு மோசம், படுமோசம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. மத்திய பாஜகவுடைய செயல்பாடுகள் அது குறித்து கருத்து கேட்கப்பட்ட பொழுது 18% பேர் வந்து சூப்பர் என்றும், 14% பேர் ஓரளவுக்கு தேவலாம் என்றும், 29% பேர் மோசம் என்றும், 23% பேர் படுமோசம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பார்த்திங்கனாக்க ஒரு 15% பேர், 16% பேர் இந்த கருத்து கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 51% பேர், 51% பேர் வந்து மோசம், படுமோசம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு. பிரதமர் வேட்பாளராக யாரை நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 32% பேர் நரேந்திர மோடி என்றும், ராகுல் காந்தி 47% பேர் என்றும், ஸ்டாலின் 3% பேர் என்றும், திரு எடப்பாடி பழனிசாமி 3% பேர் என்றும், மம்தா பானர்ஜி 2%, அரவிந்த் கெஜ்ரிவால் 1%, மற்றவர்கள் 12% கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய்
அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறார், கட்சி துவங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கியிருக்கிறார். 2026 அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீர்களா, அவருக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 29% பேர் ஆம் என்றும், கிட்டத்தட்ட 69% பேர் இல்லை என்றும், 1% பேர் சொல்ல முடியவில்லை என்றும், கருத்து கூற விரும்பவில்லை என்று 1% பேரும் சொல்லியிருக்காங்க. 2019 பொதுத் தேர்தலில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 43% பேர் திமுக கூட்டணி என்றும், 32% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 5% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், 15% பேர் மற்றவர்கள் என்றும், 5% கருத்து கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு 36% பேர் திமுக கூட்டணி என்றும், 33% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 21% பேர் பாஜக கூட்டணி என்றும், நாம் தமிழர் கட்சி என்று 5%, 3% மற்றவர்களுக்கு என்றும், கருத்து கூற விரும்பவில்லை என்று 2.5% சொல்லியிருக்கிறார்கள். இந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், இந்த இந்த சட்டமன்ற தொகுதிகள்லாம் இதில் வருது. இதில் அறந்தாங்கி எடுத்துக்கிட்டிங்கனாக்க திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 38% பேரும், அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக 31% பேரும், பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக 19% பேரும், அதாவது ஓபிஎஸ் இருக்கிறார், அதனால் 19% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக 10% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 2% பேர் கருத்து கூற விரும்பவில்லை, மற்றவர்களுக்கு அப்படின்ட்டு. திருச்சுழி எடுத்திங்கன்னாக்க 40% பேர் திமுக கூட்டணிக்கும், கிட்டத்தட்ட 29% பேர் அதிமுக கூட்டணிக்கும், 16% பேர் பாஜக கூட்டணிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு 4%, மற்றவர்கள் அல்லது கருத்து கூற விரும்பவில்லை என்று 10.5% பேரும் சொல்லியிருக்காங்க. பரமக்குடி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 34% பேர் அதிமுக கூட்டணிக்கும், 34% பேர் திமுக கூட்டணிக்கும், 37% பேர் அதிமுக கூட்டணிக்கும், 19% பேர் பாஜக கூட்டணிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு 8%, கிட்டத்தட்ட 2% பேர் மற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாடானை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 36% பேர் திமுக கூட்டணிக்கும், 31% பேர் அதிமுக கூட்டணிக்கும், 28% பேர் பாஜக கூட்டணிக்கும், 4.5% பேர் நாம் தமிழர் கட்சிக்கும், மற்றவர்கள் அல்லது அது பார்த்திங்கன்னா 1% தான் வருது. ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 36% பேர் திமுக கூட்டணி என்றும், 27% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 28% பேர் பாஜக கூட்டணி என்றும், 6% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், 3% பேர் மற்றவர்கள். முதுகுளத்தூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 31% பேர் திமுக கூட்டணி என்றும், 34% பேர் அதிமுக கூட்டணி என்றும், 32% பேர் பாஜக கூட்டணி என்றும், 2% பேர் நாம் தமிழர் கட்சி என்றும், 1% பேர் மற்றவர்கள் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்ட்டி வைஸாக நம்ம பிரேக் பண்ணும்பொழுது 36% பேர் திமுக கூட்டணிக்கும், 32% பேர் அதிமுக கூட்டணிக்கும், பாஜக கூட்டணிக்கு 24%, நாம் தமிழர் கட்சிக்கு 6%, மற்றவர்கள் 3% வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதில் 36% லீடு எடுத்து நவாஸ்கனி முன்னிலையில் இருக்கிறார். அவர் பின்தொடர்ந்து ஒரு 4% லீடில், இது 4% கேப்பில் அதிமுக கூட்டணி இருக்குது. 24% எடுத்து ஓபிஎஸ் 3வது இடத்தில் இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. பட் இதில் எனக்கு என்ன புரியலன்னா, நாம் தமிழர் கட்சி இவ்வளோ ஒரு நல்ல ஓட்ஸ் வாங்கியும் அவங்க ஏன் 6% நிற்கிறாங்க? கிட்டத்தட்ட 10% வராங்க அறந்தாங்கியில், 8% வராங்க பரமக்குடியில், பட் மற்ற இடங்களில் அவங்க கம்மியாகிடுறாங்கன்றதுனால அந்த ஆவரேஜ் குறிப்பிட்ட சில பாக்கெட்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் ஷேர் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அப்படி வாக்களிக்கிறாங்க. முதுகுளத்தூரில் நாம் தமிழரை விட ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களே நாங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ண போகிறோம், எங்களுக்கு டிஎம்கே வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, நாம் தமிழருக்கு ஓட் பண்ணுறதுனால எதுவும் யூஸ் இல்லை, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், அதனால் நாங்கள் இந்த முறை ஏடிஎம்கேக்கு பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஓகே, ஸோ இது போல் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸில் மட்டும்தான் நாம் தமிழருக்கு இருக்குது. ஸோ இது ராமநாதபுரத்தோடைய முடிவு. ஸோ அடுத்த தொகுதி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஓபிஎஸ் அவருடைய சமூகம் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு இல்லை.
அதில் ஏடிஎம்கேக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஏடிஎம்கேக்கும் அவருடைய சமூகத்துடைய வாக்குகளில் குறிப்பிடத்தக்க அளவு பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக வந்து தேவர் சமூகத்திற்கு எதிரான சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து கட்டமைக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த கருத்து வந்து அங்கே எடுபடலை அப்படிங்கிறது தான் சர்வே. இருப்பாங்கல்ல, ஒரு சமுதாயத்தில் சார்ந்தவங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. இப்போ அதை எல்லாம் ஒருத்தர் மட்டும் ரேலி பண்ணுவாங்கன்றது வந்து அதை மட்டும் நம்பி இறங்க போகிறாருன்னா அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தான் நானும் கருதக்கூடிய விஷயம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா போன வாட்டி நம்ம முதல் வாட்டி அந்த கருத்து கணிப்புகளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போட்டப்போ எனக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்க முடியல. எல்லாருமே வந்து மற்ற தொகுதிகளோட இந்த தொகுதியை தான் அதிகமாக பார்த்துருந்தாங்க. ஸோ மக்களோட மனதை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அப்பவே நம்ம கூட ஹரிஷ் கூட கிளாரிஃபை பண்ணித்தரேன். நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, நாங்கள் ஆக்சுவல்ஸ் என்னவோ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு. இது ஆக்சுவல்ஸ். இதில் நான் வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கோ பில்டப் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு மாதிரியான இது கொடுக்குறதுக்கோ ஒன்றும் இல்லை. வாட் இஸ் தேர் இன் ரியாலிட்டி அதை நம்ம ஃபர்ஸ்ட் சர்வே வந்து வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதில் வந்து 10% என்னமோ பிஜேபி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 24% வராங்க. ஓபிஎஸ் ஒரு மாற்றம் தான், பெரிய மாற்றம் அப்படிங்கிறத விட அவருடைய சமூகத்தை மட்டுமே நம்பி நிற்கிறாரு. அதுதான் கடந்த முறை. ஆமாம், அந்த ஓல்டு இதை நம்ம கம்பேர் பண்ண மறந்துட்டோம். நம்ம ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா 17% இருந்தாங்க. அமமுக, பாஜக, ஓபிஎஸ் என்றால் 17% அப்படின்ட்டு. இப்போ அவங்க அதை ஏறி மிதிக்கிறதுனால மேபி அது 24%க்கு வராங்க. ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா 27%இருந்து 32% என்று கிட்டத்தட்ட 5% லீடு எடுத்திருக்கு. அதாவது ஜனவரியிலிருந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5% லீடு எடுத்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. திமுகவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பட் நாட் மச். ஆனால் அவங்க லீடில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4% வாக்குகள் முன்னணியில் இருக்காரு. பர்சன்டேஜ் வந்து 4% அப்படின்றதுனால நம்ம சேஃபாக சொல்ல முடியும். தட் ராமநாதபுரம் ஆஸ் ஆஃப் டுடே வந்துட்டு நவாஸ் கனி முன்னிலையில் இருக்கிறார். திமுக முன்னிலையில் இருக்கிறார். சொன்ன மாதிரி போன ஃபர்ஸ்ட் கட்ட அந்த ஒப்பீனியன் பால்ஸை நிறைய பேர் அவளை பார்த்தாங்க. ஸோ இந்த ஒரு முறையும் நம்ம வந்து இந்த காணொலியை வந்து அதே மக்கள் வந்து எப்படி வரவேற்கிறாங்க அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் கியூரியஸாக இருக்குது. இன்னொரு தொகுதியோட அனாலிசிஸோட திருப்பி சந்திப்போம். நன்றி ஹரிஷ். நன்றி.